வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. புதன்கிழமைங்கிறது புதன் பகவானுடைய கிழமை. புதன் பகவானுடைய அம்சத்தில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. யார்? உங்கள் நட்சத்திரம் ஆயில்யம் அல்லது கேட்டை அல்லது ரேவதியா, உங்கள் ராசி மிதுனம் அல்லது கன்னியா, உங்கள் பிறந்த தேதி 5 அல்லது 14 அல்லது 23, நீங்கள் பிறந்த கிழமை புதன்கிழமையா, நீங்கள் எல்லாருமே பிடிச்ச சாமிக்கு பிடிச்ச கோயிலில் பசு நெய்யில் தீபம் போட்டு பாருங்க. கட்டாயம் உங்களுடைய புத்தி கூர்மை அதிகரிக்கும், அறிவு கூர்மையாகும். அனுபவத்தில் இதை பார்த்தே தீருவீங்க. ஆமாம், கட்டாயம். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 7:30 9 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். சுறுசுறுப்பு, வேகம், தைரியம், விடாமுயற்சி, இதுதான் உங்களுடைய பலம். அது இன்னைக்கு ஜெயிக்கும். ஏங்க, இதெல்லாம் என்னைக்குமே ஜெயிக்கும்ல? அப்படி கிடையாது. கிரக நிலைகள் நல்லா இருந்தால் தான் நல்ல குணம் ஜெயிக்கும், இல்லைன்னா தோத்து போயிடும். இன்னைக்கு ஜெயிக்கும். பெண்களுக்கு நல்லா இருக்கு. கலகலான நாள். அனுகூலமான எண் 7 9. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், மனோதிடம், நல்ல சந்தோஷமான மனசு. எதையும் ஒரு தடவையாவது அது என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆர்வம், இதெல்லாம் உங்களுடைய பலம். இதனால ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கு. அனுகூலமான எண் உங்களுக்கு 5 6. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பேச்சு, பொறுமை, இது ரெண்டும் தான் உங்களுடைய பலம். நிதானமான பேச்சு, பொறுமையா இருப்பீங்க. இப்படி பொறுத்து பொறுத்து போறீங்களே, நீங்க ஏமாந்துருவீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க தான் கடைசியில ஏமாந்து போயிடுவாங்க. நீங்க ஜெயிச்சிருவீங்க. இன்னைக்கு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். ரொம்ப ரொம்ப பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். அனுகூலமான எண் 1 2. அனுகூலமான வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, யார்கிட்ட எங்க எந்த வார்த்தையை போட்டு பேசுனா ஆளை அப்படியே காலி பண்ணலான்னு திட்டம் போடுறதுல நீங்கள் கில்லாடி, பெரிய ஆள் நீங்கள். ஆமாம், 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே ரொம்ப நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, ஞாபக சக்தி, இது 3 வச்சுக்கிட்டு நீங்கள் அள்ளுற அள்ளு எங்கள் கண்ணே பற்றோம். நல்ல நாள். அனுகூலமான எண் 3 5. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். நிதானமாக இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இன்னைக்கு உங்களோட பலவீனம் என்ன? சுறுசுறுப்புங்கிற பேரில் அவசரம், தைரியங்கிற பேரில் அசட்டு தைரியம், வெத்து வீம்பு, பிடிவாதம், இதனாலெல்லாம் நீங்கள் இன்னைக்கு தோற்று போயிடுவீங்க. ஏங்க, இதெல்லாம் கெட்ட குணம் தானேங்க? இதெல்லாம் இருந்தால் தோற்று தானங்க போவாங்க? அப்படி கிடையாது. கிரக நிலைகள் நல்லா இருந்தால் கெட்ட குணம் கூட ஜெயிச்சிடும். அதுதான். எனவே இன்னைக்கு தோற்று போயிடுவீங்க. கவனமாக இருக்கணும். கோயில்லையும் வீட்டிலையும் பசுநெய்யினால் தீபம் போடுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் பசுநெய் சேர்த்துங்க, அல்லது எரிந்து அணைந்த நெய் இருக்கிற தீபத்தை ஏற்றி வைங்க, அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செஞ்சுருங்க. நன்றி எதிர்பார்க்காதீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன்தான். ஆமாங்க, ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் சொக்கநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 4 9. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. கன்னிராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு வரும், பேச்சினால சிக்கல் வரும், அவசரப்பட்டு தோத்து போயிடுவீங்க. ரொம்ப நிதானமாக இருக்கணும். 3 நட்சத்திரக்காரர்களுமே கோயில்லையும் வீட்டிலையும் பசுநெய்யினால் தீபம் போடுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் பசுநெய் சேர்த்துங்க, அல்லது எரிந்து அணைந்த நெய் தீபத்தை ஏற்றி வைங்க. 3க்கும் ஒரே பலன் தான். அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செய்யுங்க. நன்றி எதிர்பார்க்காதீங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க.
ஓம் சௌமியனே போற்றி, சௌமியனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 5, 7. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துளாராசிகார நேயர்களே, பிரமாதமான நாள். வீண் செலவு இருக்காது, மனசு நிம்மதியாக இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே முயற்சிகள் வெற்றி அடையும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும், சந்தோஷம் அதிகமாகும். கலக்கலான வாழ்க்கை, நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 6. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சுறுசுறுப்பு இருக்கு, தைரியம் இருக்கு, விடாமுயற்சி இருக்கு. அது வெற்றி அடையும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான திசை வடக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசைவ உணவை தவிர்க்கணும். கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனையினால் தீபம் போடணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் பசுனை சேர்த்தணும், அல்லது எரிந்து அணைந்த நெய் இருக்கிற தீபத்தை திரும்பவும் ஏற்றி வைக்கணும், அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செய்யணும். அவங்ககிட்ட இருந்து நன்றி எதிர்பார்க்கக்கூடாது. கொடுக்கல் வாங்கல் கூடாது. பெரிய விலையுள்ள பொருளை வாங்கக்கூடாது. வண்டி ஓட்டுறது கவனம். ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ முருகப்பெருமான நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் ஓம் புதனே போற்றி, ஓம் புதனே போற்றி, சுதனே போற்றி, சுதனே போற்றி, புதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. மகர ராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். தேவையற்ற வம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளையிலேருந்து சந்திராஷ்டமம். இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். 3 நட்சத்திரக்காரர்களுமே கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனையினால் தீபம் போடணும், அல்லது எரிந்து அணைந்த தீபத்தில் பசுனை சேர்த்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் பசுனை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செஞ்சுருங்க. நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் அப்படிங்கிறத மறக்க வேண்டாம். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிகிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் தாராதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அனுகூலமான எண் 3. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. கும்பராசிக்கார நேயர்களே, ரொம்ப ரொம்ப நல்ல நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வாழ்க்கை வளமாகும். புத்தி கூர்மையாக இருக்குது. திட்டமிடுதல் நல்லா இருக்குது. வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். சந்தோஷமான நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 2. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாக நடக்கும். ஜெயிப்பீங்க. வெற்றி அதிகம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே எதிரிகளும் உதவி செய்வார்கள். சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 5, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை, நாளைக்கும் நல்ல நேரம் இல்லை. வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் இருக்குது, காலை 7:30லேருந்து 9. சனிக்கிழமை நல்ல நேரம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் இருக்குது, காலை 7:30லேருந்து 9. திங்கட்கிழமை நல்ல நேரம் இருக்குது, காலை 6லேருந்து 7:30. செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் இருக்குது, காலை 10:30லேருந்து 12. இதை பயன்படுத்திக்கோங்க. வர்ற வெள்ளிக்கிழமை ஆடிப்பூரம். அம்மன் ருதுவான நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரம். எனவே வர்ற வெள்ளிக்கிழமை திருப்பாவை அப்படிங்கிற புஸ்தகம் படிக்கிறது அல்லது அந்த கேசட்டை கேட்கறது நல்லது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சனிக்கிழமை நாக சதுர்த்தி அன்னைக்கு அம்மன் கோயிலில் போய் தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை கருட பஞ்சமி அன்னைக்கு பெருமாள் கோயிலில் கருட பகவானுக்கு தீபம் போடுறது ரொம்ப விசேஷம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.